எனது மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரியவர் மேனாள் டிஜிபியாக காவல்துறை தலைவராக இருந்த பண்பாளர் ஸ்ரீபால் அவர்களாவார்கள். அவர்கள் எப்போதும் தன்னுடைய பணியை ஆற்றுகிற நேரத்தில் காவல்துறையினுடைய ஒரு பிரிக்க முடியாத ஒரு தத்துவமாக இருக்கக்கூடிய ஆத்திரப்படுதல், அவசரப்படுதல், வேகப்படுதல் இவைகளெல்லாம் இல்லாமல் ஒரு காவல்துறை அதிகாரியைப் போல் இல்லாமல் ஒரு சார்ந்த சொரூபியாகவே எல்லாவற்றுக்கும் பதிலளிப்பார். பொறுமையாக பதிலளிப்பார். பதட்டமின்றி எதையும் நிதானமாக மெதுவாகத்தான் பேசுவார். இது அவரிடத்தில் இருந்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பயனுள்ள ஒரு வாழ்வியலாகும். முதன்முறையாக அவர் ஐபிஎஸ் தேர்வில் செய்யப்பட்டு எனக்கு அறிமுகமானவர் 1969 மதுரை அல்லது ராமநாதபுரம். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் முதல்வராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்தவுடனே அண்ணா அவர்களுடைய சிறப்பு கூட்டம் நினைவு படத்திறப்பை வைத்து அதில் அவர் தலைமை தாங்கி அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு பேசக்கூடிய வாய்ப்பை பெறும்போது தான் ஒரு இளைஞராக ஒரு எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து நேரடியாக இருந்ததும் அவர் செறிவோடு அதை பேசினார். அண்ணாவை பற்றி என்றால் அரசியல் பிரச்சனை இல்லாமல் ஒரு அதிகாரியினுடைய பார்வையில் அண்ணா அவர்களுடைய பண்பாடு, ஆளுமை திறன் எப்படிப்பட்டது, அவர் எப்படியெல்லாம் மற்றவர்களை மதித்தார், குறிப்பாக அதிகாரிகளை அவர் எப்படி நடத்தினார், அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதையெல்லாம் மிக விளக்கமாக அவர் சொல்லக்கூடிய ஒருவர் ஆவார். பொது நிகழ்ச்சிகளில் ஆழமாக எதையும் துல்லியமாக படிக்கக்கூடியவர். ஆங்கிலமாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் மிக சிறப்பாக, அமைதியாக, ஆழமான பொருள் விளங்கும்படியாக எடுத்து சொல்வார்கள். அதற்கு பிறகு அவருடைய வாழ்வுடையர் அம்மா டாக்டர் கமலி அவருடைய சந்திக்கிற போது மற்றதெல்லாம் அவர் தொடர்ந்து வார ஏடுகளிலே மற்றதெல்லாம் கட்டுரைகள் எழுதுவார். ரொம்ப பாராட்டக்கூடிய அளவில் வாழ்வியலை பற்றி, மருத்துவ இயலை பற்றியெல்லாம் சிறப்பாக எழுதுவார்கள். அப்படிப்பட்ட அவர் மறைவுக்கு பின்னாலும் அவரை நல்ல அளவிற்கு அவருடைய பெயர் விளங்கும்படியான ஒரு வாழ்வினையராக அவள் அமைந்தார்கள். அப்படிப்பட்டவர் எல்லா நேரங்களிலும் அவர் தன்னுடைய டிஜிபியாக இருந்த ஆளுமை செய்தது ஒரு குறிப்பிடத்தகுந்த, மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு எக்ஸம்ப்ளரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பானது. ஒரு முறை கோவையில் எங்களுடைய தோழர்களெல்லாம் திடீரென்று எதிர்ப்பு காட்டி ஒரு கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்று அறிவித்து விட்டார்கள் சில நண்பர்கள். உடனடியாக அவர் தன்னிடத்தில் சட்டம் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக சட்ட நடவடிக்கைகள் பாயவில்லை. உடனே அவர்களெல்லாம் கூப்பிட்டு அழைத்து பேசிவிட்டு உடனே என்னிடத்துக்கு நேராக தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, என்னங்க இந்த மாதிரி இருக்குது, அது ரொம்ப நிதானமாக தான் பேசுவார், ரொம்ப ஆழாமல் அசையாமல். வார்த்தைகள் ரொம்ப, நான் பேசுகிறது கூட வேகமான வார்த்தை, அவர் நிதானமாக தான். அப்படிங்களா அப்படின்னு கேட்பார் போடாமல். அப்படி ஒரு முக்கியமான உதவி பண்ணணுங்கன்னாரு. என்னங்கய்யா நீங்கள் வந்து உதவி என்னட்ட கேட்குறீங்க, நாங்கள்லாம் மற்றது உங்களுக்கு என்ன? இல்லை என்ன செய்ய சொல்லுங்கன்னு. இல்லை உங்கள் தோழர்கள் கொஞ்சம் இங்கே பிரச்சனையை உண்டாக்குறாங்க, தேவையில்லாமல் கைது பண்ணுறது அது இது நடவடிக்கை எடுத்து அதெல்லாம் பண்ணுறதை விட தேவையில்லாமல் அந்த என்ன கோரிக்கை வைத்தார்களோ அந்த கோரிக்கை வைத்தவர்களிடமே நான் அதை பேசிவிட்டேன். ஆகவே அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்.
இதுக்கு மேலேயும் அவர்கள் வந்து ஆவேசமாக இளைஞர்கள். அதனால் அந்த இளைஞர்கள் வந்து தங்களுடைய கட்சி, தங்களுடைய கொள்கை, தங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறத மையப்படுத்துகிறார்கள். ஒரு உணர்ச்சி வயப்பட்ட ஒன்று தான். அது எல்லா கட்சிகளுக்கும், எல்லா தொண்டர்களுக்கும், தோழர்களுக்கும் இயல்பு தான், அவரே சொல்கிறார். ஆனால் அதை தலைமை என்று சொல்லும்போது உங்கள்கிட்ட சொன்னால், நீங்கள் இது ரொம்ப கட்டுப்பாடு உள்ள இயக்கம் திராவிடர் கழகம். எனக்கு தெரியும் தந்தை பெரியார் அவர்கள் எப்படி ஒரு இயக்கத்தை அது சிறுசா பெருசா, பெரிய இயக்கமாக சிறிய இயக்கமா என்னெல்லாம் கவலைப்படாமல் ஒரு கட்டுப்பாடும் நாணயமும் ஒழுக்கமும் உள்ள ஒரு இயக்கமாக உங்களையெல்லாம் ஆளாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட அதை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. எப்போவுமே திராவிட கழக கிளர்ச்சிக்கு வந்தால் மற்ற கட்சிக்கு அதுக்கு வித்தியாசமாக இருக்கும். அவர் சொல்கிறார் என்கிட்ட, ஒவ்வொரு கட்சியை பற்றி ஒரு அசஸ்மெண்ட், ஒரு மதிப்பீடு, எவாலுவேஷன் வச்சுருக்கிறோம். அவர் சில கட்சிகள் ரொம்ப ஏறி குதித்து போட்டு பெரிய போராட்டம் நடத்துறதான் பதிவு பண்ணணும். அதுக்கு தான் அவர் முரட்டுத்தனமாக பண்ணுவாங்க. காவல்துறை அதிகாரியை முட்டி கொண்டு மோதிக்கொண்டு அவர் கடமை செய்கிறார்களே என்பதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் உங்கள் இயக்கம் அப்படி இல்லை, எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து தலைமை கூப்பிட்டு சொல்லிட்டீங்கன்னா என்னுடைய பணி ரொம்ப நிறைவாக இருக்கும், போகாமல் ஸ்மூத்தாக போகும். அதனால் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கேன் பேசுகிறேன். இல்லை தொந்தரவு இல்லையா, நீங்கள் கூப்பிட்டு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ன உடனே எனக்கு ஒரு 10 நிமிஷம் அவகாசம். அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, கால் புக் பண்ணி தான் பேசணும் போகாமல். ஆகவே அந்த நம்பரை போட்டு உடனே சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு கேட்டு, இது மாதிரி அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட உங்களுடைய கோரிக்கையை ஏற்கக்கூடிய அளவிற்கு யார்கிட்ட பேசணுமோ அந்த எதிர்பக்கத்துக்கும் பேசி எல்லா வகையிலையும் அவங்க நியாயப்படுத்தி அதை முடிக்கிறது சுமூகமாக முடிக்கணும்னு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு வேண்டியது நமக்கு வேண்டியது செஞ்சுருக்கிறோம். அதே நேரத்தில் நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் எந்த கிளர்ச்சி ஆரம்பிக்கணுன்னாலும் இது கட்டுப்பாடு உள்ள ஒரு இயக்கம். தலைமைக்கு தெரியாமல், தலைமையினுடைய அனுமதி பெறாமல் நீங்கள் நடத்தக்கூடாது. சமணத்து கொள்கையில் உடையவர், ஒரு சமண துறவி போலவே ஒரு அதிகாரியாக இருந்தார். ஒரு அதிகாரியாக கொள்கை துறவியான, ஆனால் யாருக்கும் அவர் தீங்கி கொடுக்கறதில்லை. ஆனால் திருடனை விசாரிக்கணும், கொலைகாரனை சந்திக்கணும், அப்படியெல்லாம் இருந்தாலும் அந்த கடமையை இந்த சமண அணுகுமுறை மாதிரி ஒருவர் சிறப்பாக இருந்தார்னு சொன்னால் கொள்கையும் விட்டு கொடுக்காம அதிகாரத்தில் இருந்து கொண்டு அப்பழுக்கற்ற ஒரு அதிகாரியாக அவர் இருந்தார்கள். ஒரு அதிகாரியாக காவல்துறை தலைவராக இருந்தாலும் கூட அவர் நான் சொன்ன சமண தத்துவப்படி ஜாதிக்கு சமணத்தில் இடமில்லை, ஆதி சமணத்தில் கடவுளுக்கே இடமில்லை. அப்படிப்பட்ட ஒரு கொள்கை உள்ள ஒரு தத்துவத்தை அதை நடைமுறையில் மிக சிக்கல் வாய்ந்த ஒரு காவல்துறையில் அவர் செய்தார். சமூக நீதி போராட்டங்களாக இருந்தாலும், முற்போக்கு சிந்தனைகளாக இருந்தாலும், நியாயமானவர்களாக இருந்தாலும் அவைகளை பற்றி அதற்கு உறுதுணையாக இருந்து அதை வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று பார்க்க மாட்டார். அதை ஒரு சமூக பிரச்சனை, அதை எப்படி தீர்ப்பது என்பது தான் அவருடைய அணுகுமுறையாக இருக்கும். அந்த வகையில் சமூக நீதியாக இருந்தாலும், ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பதிலும் அதில் அவர் உறுதியாக இருந்தவர்கள். பொது நிகழ்ச்சிகளில் கூட வந்தால் ஆழமாக பேசுவார். அதே நேரத்தில் மற்றவர்களை யாரையும் சங்கடப்படுத்தாத அளவுக்கோ புண்படுத்தாத அளவுக்கோ அவர் தன்னுடைய கொள்கையை வலியுறுத்தி சிறப்பாக அவர் பேசுவார். இதெல்லாம் அவர் மற்றவர்களுக்கு அதிகாரியாக இருந்தாலும் ஒரு ரோல் மாடல், சமண துறவியான ஒரு அதிகாரியாக இருந்தும் அவர் செய்தார். கடைசி வரை அவர் எழுதிய நூல்களும் சரி, மற்றவர்கள் எடுத்துக்காட்டு இதற்கு நல்ல சான்று. அதே நேரத்தில் வாரப்பத்திரிகைகளில் அவர் எழுதுவார், அதை எடுத்து போட்டிருக்கிறேன். நானே வாழ்வியல் சிந்தனையில் அவருடைய கட்டுரைகளை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறேன். ஆகவே ஒரு நல்ல குடும்பம், ஒரு பண்புள்ள ஒரு பல்கலைக்கழகம் என்ற அடுப்பில் அவர் அமைத்து கொண்டு அவருக்கு பின்னாலும் அவருடைய புகழ் மங்காது
ஒளியூட்டக்கூடிய ஒன்றாக வெளிச்சமாக வழிகாட்டி கொண்டிருக்கிறது. எனவே அவர் மறையவில்லை, நம் நெஞ்சங்களிலே நிறைந்திருக்கிறார்.